வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாங்கள் எந்த வீடியோ கிரியேட் பண்ண போகிறோம்னு சொன்னால் தக் தமிழன் சொல்லி ஒரு யூடியூப் சேனலில் வந்துருக்கிற ஒரு வீடியோ ஒன்றுக்கு தான் நாங்கள் ரியாக்ட் பண்ண போகிறோம். இது என்னென்னு சொன்னால் நீயா நானா அந்த ஷோ இருக்குது தானே, அதில் வந்து ஒரு எபிசோடை எடுத்து அவங்க வந்து ஒரு வீடியோ ஒன்று செஞ்சுருக்காங்க. ஜாதி வரி பிடிச்ச பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்ன்னு சொல்லி ஒரு டைட்டில் போட்டு ஒரு வீடியோ ஒன்று செஞ்சுருக்காங்க. உண்மையாக அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த வீடியோ இருக்குமான்னு கேட்டால் தெரியலை. நானும் மெனி தான் ப்ளே பண்ணி பார்க்க போகிறேன். ரைட், ஓகே, வாங்க ப்ளே பண்ணி பார்ப்போம். 1 2 3. உங்கள் காதலின் திட்டம் என்ன? அவனோட பேக்ரவுண்ட் பார்ப்பேன். அவங்களோட அசெட்ஸ் பார்க்கணும். கண்டிப்பா வந்து 2 crores ஆச்சு அசெட் இருக்கணும் அவனுக்கு. 2 crores மாஸ்டர் பிளான் ஆச்சு அசெட் இருக்கணும். நீங்க உங்க வீட்ல உங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருக்கீங்க, அது அப்படியே லவ்வுக்கு மேட்ச் பண்றீங்க. ஓபனா சொல்லட்டா, இந்த ஜென்மத்துல உங்களுக்கு திருமண யோகமே இல்ல. தமிழன் உங்களை காதல் எப்படி இழுத்துட்டு போகுது? காதல் என்ன எப்படி இழுத்துட்டு போச்சுன்னு கேட்டீங்கன்னா அந்த ஃபீலை நான் இங்க தான் சொல்ல முடியும், இங்க தான் சொல்ல முடியாது. அப்படியா? அப்ப பக்கத்துல கொடுத்துருங்க. இங்க இருந்து சொல்லல, இங்க இருந்து தான் சொல்லுங்க. இங்க இருந்து சொல்லு. உங்கள் காதல் திட்டம் என்ன? அவன் வந்து நல்லா சம்பாதிக்கிறானான்னு சொல்லி பாப்பேன். நெக்ஸ்ட் அவன் வந்து நம்ம ரிலிஜியனா சொல்லி பாப்பேன். பிகாஸ் ரிலிஜியன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாத்தியா, பொண்ணோட ரத்தமும் சிவப்பு, பையனோட ரத்தமும் சிவப்பு. அப்புறம் ஏன் பொண்ணோட எண்ணம் மட்டும் கருப்பா இருக்கு? நான் ஒரு பையனை லவ் பண்றேன்னா அவன் சம்பாதிச்சா மட்டும் பத்தாது, அவன் கிட்ட வேற ஏதாச்சும் திறமை இருக்கணும். என்ன கேட்ட? கிட்ட வேற ஏதாச்சும் திறமை இருக்கணும். வேற என்ன திறமை? என்கிட்ட கேட்கப்படா. நீ ஒரு பாஸ்கெட் பால் பிளேயரா இருக்கணும், டான்ஸரா இருக்கணும். அப்படி ஏதாச்சும் திறமை இல்லைன்னா நான் லவ் பண்ணிருக்கவே மாட்டேன். நானும் பாஸ்கெட் பால் பிளேயர் முன்ன ஒரு காலம். ஏன் அது அவ்வளவு முக்கியமானதா பாக்குறீங்க? அது எப்படிங்க? சம்பாதிக்க முடியாது அப்படின்ற சிச்சுவேஷன்ல இருக்கும்போது டான்ஸரா இருந்தானா கோரியோகிராஃப் பண்ணி நல்ல லைஃப் வாழலாம். நீங்க இந்த லெமன் அண்ட் ஸ்பூன் சாக்ல பிரிக்கிறது, ஒருத்த வந்து ஒரு கம்பெனில இருந்து வெளில வரான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 35 வயசுல வெளில வருவான். 35 வயசுல அவன் என்ன பாஸ்கெட் பால் விளையாடுவான், என்ன ஃபுட்பால் விளையாடுவான், அதானே சொல்லும் போதறியா இழிக்கிற? என் தங்கச்சி ஸ்கூல் கொண்டு விட போகும்போது ஸ்கூல்ல ஒரு பொண்ணை பார்த்தேன். என் தங்கச்சி கேட்டேன், இது வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியா கேட்டேன். எப்படி இங்கேயும் இருக்கிறாங்க. உங்க ஜாதியான்னு இங்க பாத்தீங்க, மட்டும் இல்ல, அங்கேயும். பாத்தீங்க. ஆமா, காதலிக்கிறீங்க, அவ்வளவுதான். ஆமா எவ்வளவு தைரியம் இல்லையா? சார். நான் இப்போ அந்த பொண்ணுகிட்ட நான் லவ் பண்ண அந்த பொண்ணு லவ் பண்ற சொல்றேன். அந்த பொண்ணு இப்போ என்ன வேண்டாம்னு சொன்னிச்சு. நான் இப்ப இரும்பு கடை வச்சிருக்கிறேன், அதனால அந்த பொண்ணு என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு. கொஞ்சம் நெஞ்ச பேசாடா பேசுறேன். இப்ப மறுபடியும் ஒரு வேளை ஒரு காதல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி திட்டமிட்டு காதலிப்பீங்களா இல்ல ஓகேன்னு திட்டப்படி என் ஜாதியா இருந்தா கண்டிப்பா பாப்பேன் சார். திருந்த மாட்டேல்ல, திருந்த மாட்டீங்களா? வருந்த மாட்டேல்ல, செஞ்ச தப்ப கொஞ்சோண்டு உணர்வேன். உன தூக்கி ஜெயில போலாம் நினைச்ச ஆரம்பிச்ச இடத்துல இவன் நிக்கிறியடா. நான் இப்ப காதலிக்கணும்னா முதல்ல அந்த பொண்ணோட பே ஸ்லிப் பாப்பேன். அவனெல்லாம் அடிச்சு மூஞ்சி முறையெல்லாம் உடைச்சு நடு ரோட்ல இல்ல இந்த மாதிரி பிரிட்ஜுகளை தலைகளை கட்டி தொங்கிடுவாங்க. சப்போஸ் என் ஜாப் போயிட்டாலும் அவங்களோட சேலரிய வச்சு என்னோட குடும்பத்தை நடத்த முடியும்னா ஐ வில் லவ் ஹர். என்ன வேணுமென்று சொல்றாங்களா இல்லாட்டி அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு ஒரு யூகமா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ரிலிஜன் பாப்பேன், ரிலீஜன் பாப்பீங்க. செகண்ட் வந்து ஸ்டேட்டஸ் பாப்பேன். யாரா இவனுங்க எங்கிருந்தா வந்துக்கிறாங்க? இந்த விஷயங்கள் இல்லாதனால நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். என் காதல சொல்லவே இல்லை. பாட்டா இருந்தேன். ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா என்ன இல்ல இப்படி ஒரு சொந்த வீடு மீடியா இல்லைன்னு சொல்லிட்டேன் சார். சொந்த வீடு இல்லைன்னு வேணாம்னு சொல்லிட்டீங்க. இல்ல இதெல்லாம் சொல்ற சரி இல்ல. இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அதுதான் ஒரு மீடியா இருந்து எவ்வளவு ஓப்பனா சொல்லுவாங்களான்டா கேள்விக்குரியதான் இருக்கு. அந்த பொண்ணு ஆனா பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு? பிடிச்சிருந்துச்சு. சொந்த வீடு இல்ல வேணாம்னு சொல்லிட்டேன். எப்படி நீங்க லவ் பண்றேன்னு சொன்னீங்களா ஃபர்ஸ்ட்? ஆமா சார். சரி, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது சொந்த வீடு இல்ல. அவாய்ட் பண்ணேன். இந்த மாதிரி வந்து இது உலக அதிசயம். இதெல்லாம் இங்க அதிசயம் தான். இது என்ன கோபிநாத் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு பிறகு எனக்கு புரியலையே. ஃபினான்ஷியலி டவுன் தானே சார்? உங்களுக்கு சொந்த வீடு இருக்கா? இல்ல சார். நீங்களும் ஃபினான்ஷியலி டவுன் தானே? அவருக்கே சொந்த வீடு இல்ல, இதுல லவ் பிள்ளைக்கு சொந்த வீடு இருக்கணுமா? எனக்கு பிடிச்சிருந்துச்சு. மேட்ருக்கு வாங்க.
மக்கள் அவனுக்கு நான் வந்து கோயம்புத்தூர்ல எம்சி பண்ணிட்டு இருக்கேன், இவங்க விஜேவா இருக்காங்க. பார்த்த உடனே ஷோ எனக்கு பண்ணவே தோணல. கையாச்சாமி இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும், பந்தகள் எல்லாம் தட்டிடுவாங்க. இப்ப திருமணத்தை யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? கண்டிப்பா நடக்கும், நடத்துவேன். நடக்கும். நடத்துவேன் அவருக்கு மாப்பிள்ளைக்கு. நீங்க எப்படி ஒத்துக்கிட்டீங்க? எனக்கு அவரை பார்த்தோன்னே சுத்தமா பிடிக்கல. வெளியே வா, மம்பட்டி விட்டு நடுமண்டு பொறுக்கிறேன். ஆளு காதல சொன்னோன்னே எப்படி ஒத்துக்கிட்டீங்க? வாங்கு பலையில இருக்கிற கோவிநாதா. எனக்கு அவங்க சொன்னது பிடிச்சது. நான் தண்ணி அடிப்பேன், நான் பரவாயில்ல, கஞ்சா அடிப்பேன். பரவாயில்லடா, உங்க அப்பா அம்மா ஒத்துக்கலைனா பாத்துக்கலாம், பரவாயில்ல. அப்படின்னா உடனே மண்டபத்தை புக் பண்ணு. அதுட்டு யோசிக்கிறேன், நம்ம வீட்டுல ஒத்துக்குவாங்களா ஒத்துக்க மாட்டாங்களா, அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க? எல்லாமே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ், அவங்க மட்டும்தான் ஓகே. எல்லாமே அவுட் ஆஃப் ஃபோக்கஸா இருக்கு. ஒரு பையனை பிடிச்சிருந்துச்சு, ஆனா நான் வந்து அவங்க கிட்ட வந்து எதுவுமே சொன்னதில்லை. ஏன்னா வந்து அவன் என்னோட கேஸ்ட் கிடையாது. அந்த பையனை பிடிச்சிருந்துச்சு, ஆனா உங்க ஜாதி இல்லைங்கிறதுனால காதல சொல்ல. அதனால மட்டும்தான் நான் வந்து ஒரு வெறியில இருந்தேன். நீ கண்ட புதுமை பெண்கள் எங்கே? நீ கண்ட புரட்சி பெண்கள் எங்கே? என்ன இப்படி இந்த இளம் வயசுல இப்படி இவங்க செய்யறாங்களோ தெரியல. கீழ் ஜாதி. ஐயோ தலை வலிக்குதுடா, வலிக்குது. ஜாதியாவோ இருந்திருந்தா அந்த பையனை காதலிச்சிருப்பீங்களா? கண்டிப்பா. இல்ல இந்த ஷோவை எல்லாரும் பார்ப்பாங்களே, பார்த்துட்டு உங்களை ஏதாவது நினைப்பாங்களேன்னு கூட நினைக்கிறேன் இல்லையா? அப்படி அவங்களும் வேண்டாம் சொன்னா கூட நான் அவங்க விட்டு போயிருக்க மாட்டேன். பொய் சொல்லாது, பொய் சொல்லாது. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவங்க இன்னொருத்தங்க கூட பேசுறது பழகுறது பார்த்தாலே எனக்கு கோவமா வரும். She's so cute. அது பொசசிவ்னஸ், அது ஓகே. వచ్చి చల్లసిపోయిందా? அந்த பொண்ணு பிரேக்கப் ஆயிடுச்சு. சோ அட்வான்டேஜ் நான் எடுத்துக்கிட்டேன், கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணோம். அவர் தான் ப்ரப்போஸ் பண்ணாரு. ஏய், நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த பிரேக்கப் பண்ண எப்படி இருந்துச்சு? சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு ஒரு சந்தோஷம் சொல்ல முடியாது, பட் வந்து அத நாங்க ரெண்டு பேருமே வேற வேற கம்யூனிட்டியை சேர்ந்தோம். இது வீட்டை எப்படி நீங்க கன்வின்ஸ் பண்ண முடியும்? ரெண்டு பேரும் அதுக்கு தான் இவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணோம். எத்தனை வருஷமா? 9 years. ஓகே, இது ஓகே. எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க? நிறைய சார், அது சொல்றதுக்குலாம் என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அடிச்சிருந்தா கூட அந்த வலி தெரிஞ்சிருக்காது, பட் அதை விட பவர்ஃபுல்லான வலி யாருமே பேசாம இருக்கு. யாருமே பேசாம இருப்பாங்க. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கு. பேசாம இருந்துட்டு அது வழி இல்ல, அது சந்தோஷம். உங்களுக்கு விளங்காது. எனக்கு அது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு புள்ளியில வேண்டாம்ப்பா, இது இப்படி ஸ்திரதாயி ஒரு திருமணம் செய்யணுமா? நோ சார், ஒரு தினமா அது ஒரு முறை கூட தோணுனது இல்ல. காதல்ங்கிறது ஆள் மனசுல அடிச்ச ஆணி மாதிரி, அவன் மரணப்படுக்கையிலே மறக்காது. நண்பர்களை பார்ட் 2 வீடியோ நாளை அப்லோட் செய்யப்படும். இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் மறக்காமலை போட்டுடுங்க. விளங்குதானே? இந்த வீடியோ பிடிச்சதுன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ரைட், அவ்வளோதான். மற்றது வேறு ஏதாவது வீடியோ கிரியேட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் அது என்னென்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய்.